ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் லெட் மீ குக் தமிழ். இன்றைக்கி நம்ம சைவ மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்ன சைவ மட்டன் குழம்பு அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. இது வந்து கொண்டக்கடலை வச்சு நம்ம செய்கிற குழம்பு தான். பட் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து சைவ மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஸோ வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து மொதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சாகணும். அதாவது நாளைக்கு குழம்பு செய்ய போகிறோன்னா இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுக்கலாம். மறுநாள் காலையில் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் கொண்டக்கடலையை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விடலாம். இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஸோ நம்மளோட கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, 8 பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது, பெரிய தக்காளி 1, 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கப் துருவின தேங்காய். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சோம்பையும் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பையும் மஞ்சத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் நம்ம குழம்பு மிளகாய் தூளை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகும், மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் நம்ம வேக வச்சதால் அதோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும். ஸோ அதே தண்ணியை நம்ம குழம்புல ஊற்றினா ரொம்ப நல்லாவும் இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ இந்த குழம்ப ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ சிம்மில் அது கொதிக்கட்டும். 1 கப் தேங்காய் துருவலையும் 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை இப்போ சேர்த்துக்கணும். ஒரு கரண்டியில் கிளறிட்டு இன்னொரு சைடு அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். பட் இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வு ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும். இல்லைன்னா திரண்ட மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஈவன் லுக்காக இருக்கும். மிக்ஸி ஜாரில் மிச்சம் இருந்த விழுதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளறலாம் குழம்ப.
இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு குழம்புல நம்ம தேங்காய் சேர்த்த மாதிரியே தெரியாது. ஸோ இந்த டைம் நீங்கள் உப்பு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சைவ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.